அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்ஸல்னா ஃபீ கரியத்தின் மின் நபிய்யின் இல்லா அஹதனா அஹ்லஹா பில் பஅஸாஇ வல் ضرா லஅல்லஹும் யல்லர்ரஊன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். எந்த ஒரு கிராமத்திலேயும் எந்த நபியும் நாம் அனுப்புவதில்லை. அந்த கிராம மக்களை பல்வேறுபட்ட சோதனைகள் துன்பங்களை கொண்டு நாம் பிடித்தே தவிர அவர்கள் பணிவதற்காக. இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில் 94ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். கடந்த காலத்தில் ஏற்கனவே நாம் ஓதிய அந்த வசனங்களில் அல்லாஹ் 5 நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்துரைத்தான். அந்த வரலாறுகளை எடுத்துரைத்த நோக்கம் என்னவென்று கேட்டால், அதன் மூலமாக நாம் சில படிப்பினைகளை பெற வேண்டும், சில அறிவுரைகளை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அம்மக்கள் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தபோது எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொன்னான். என்ன காரணம்? நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழாத போது நமக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள் தண்டனைகள் ஏற்படும் என்பதை அறிவுறுத்துவதற்காக அல்லாஹ் அப்படி செய்தான். 5 நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்துரைத்ததற்கு பின்னாலே அதனுடைய முடிவுக்கு அல்லாஹ் வருகிறான். சொல்கிறான், ஒரு கிராம மக்களை நாம் எடுத்த மாத்திரத்தில் நாம் தண்டிப்பது இல்லை, மாறாக அவர்களுக்கு நாம் இறை தூதர்களை அனுப்பி வைக்கிறோம். அந்த இறை தூதர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் மாறு செய்யும்போது, வழிபடாமல் இருக்கிற போது தான் நாம் பல்வேறுபட்ட சோதனைகள் வேதனைகள் மூலமாக நாம் அவர்களை தண்டிக்கிறோம். எப்படியாவது அவர்கள் பணிந்து வருவார்கள் என்பதற்காக. அல்லஹும் எல்லர்ரஊன் என்றால் அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. சரி, அதற்கு பின்னால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு துன்பங்கள் தந்ததோடு அப்படியே நாம் அவர்களை சோதித்து விடுவதில்லை. அந்த துன்பங்களுக்கு பின்னாலே நன்மைகளை நாம் மாற்றி தருகிறோம். நன்மைகளை மாற்றி தந்து அதற்கு பின்பு அவர்கள் திருந்துகிறார்களா, வழிபடுகிறார்களா, கட்டுப்படுகிறார்களா என்று நாம் யோசிக்கின்றோம். ஹத்தாஃபோ. ஆனால் அதற்கு பின்பும் கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் மரபுதான், துன்பங்களும் இன்பங்களும் மாறி வரத்தான் செய்யும். வகாலுக்கது மஸ்ஸ ஆபா அனா அல்லர்ரா வசர்ரா. எங்கள் மூதாதியர்களுக்கு இது போன்ற துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்துதான் இருக்கிறது என்று அவர்கள் அதற்கு பின்பும் கூட திருந்தாமல் பேசுகிறார்கள். இறைவன் ஏன் துன்பம் தருகிறான், சோதனையை தருகிறான்? நாம் தப்பு செய்கின்றோம், நாம் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு பண்ணுகிறோம், அதனால் இந்த தண்டனைகளை தருகிறான் என்று அவர்கள் யோசிக்காமல் அல்லாஹ் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தும் கூட என்ன செய்கிறார்கள்? அதை அலட்சியம் பண்ணும் முகமாக கூறுகிறார்கள். இதெல்லாம் சகஜம்தான், எங்கள் மூதாதையர்களுக்கும் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. துன்பமும் இன்பமும் செல்வமும் வறுமையும் பஞ்சமும் சுகமும் துக்கமும் இதெல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். பாகதனாகும் பகத்தா. அதற்கு பின்னால் திடீரென்று நாம் அவர்களை பிடித்து விடுகிறோம். பஹும்லா யஷூருன். அவர்களே விளங்காதவார்கள். நாம் சோதிக்கப்படுவோம், நாம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவோம் என்று நினையாத நிலையிலே அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான்? பிடித்து விடுகிறான். அற்புதமான வசனத்தை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கிராம மக்கள், அவர்கள் நீடும் நெய்வாசல் மக்களாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த கிராம மக்களாக, எந்த பட்டணத்து சிட்டி மக்களாக இருக்கட்டும், வலவ் அண்ணா அகலல் குரா, ஊர் மக்கள் இருக்கிறார்களே, ஆமனும் அவர்கள் நல்ல விசுவாசம் கொண்டு வத்தக்கவும் பாவங்களிலிருந்து தவிர்ந்து வாழ்ந்தார்கள் என்றார். நன்கு கவனிக்க வேண்டும். செய்த பாவங்களை எண்ணி பார்த்து பச்சாதாபப்பட்டு அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு தவிர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் ஃபத்தஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்து. வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சோதனைகள் மாறிவிடும், பாக்கியங்கள் பல்கி பெருக ஆரம்பித்துவிடும். வானிலிருந்து வான்மழை கொட்ட ஆரம்பிக்கும், பூமியிலே விவசாயம் செழித்தோங்கும், பயிர் பச்சைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும், தானியங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னால் நமக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்லுகிறான், ஊர் மக்கள், வலவு அன்ன அகலல் குரா. குரா என்றால்
எல்லா ஊர்களையும் எடுத்துக்கொள்ளும், அது வில்லேஜாக இருக்கட்டும் அல்லது சிட்டியாக இருக்கட்டும், எல்லாவற்றும் இப்படி ஊர் மக்கள் யாவரும் ஆமனும் நல் விசுவாசம் கொண்டு வத்தக்கோ பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு அல்லாவை பயந்து வாழ்ந்தார்கள் என்றால் ஃபத்தஹ்னா அலைஹிம் பரக்காத்திமின சமாய் வல்லது, வானிலிருந்தும் வான் அருள் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு தேவையான பரக்காத் எல்லா பாக்கியங்களையும் நாம் ஓப்பன் செய்து விடுவோம், ஃபத்தஹ்னா நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அம்மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த 5 நபிமார்களுடைய அந்த உம்மத்தார்கள் என்ன செய்தார்கள்? வலாக்கின் கதபு, பொய்யாக்கினார்கள். இறை தூதர்களுடைய அந்த ஏகத்துவத்தை, அந்த தூதை அவர்கள் பொய்யாக்கிய போது ஃபஅகதுனாஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்த அந்த செயல் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம் என்றால் எப்படி? அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இந்த மக்கள் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு சோதனை எந்நேரமும் வரலாம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்நேரமும் இருக்கலாம். இரவிலே அவர்கள் தூங்கச் சென்றிருப்பார்கள். வகும் நாயுமும் நன்கு அசந்து அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலேயும் சோதனை வரலாம். அந்த சோதனையிலிருந்து அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். எத்தனையோ ஊர்களிலே பார்க்கிறோம், இரவு நேரங்களிலே அவர்கள் நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்பார்கள், தூங்கி கொண்டிருப்பார்கள். பயங்கர பூகம்பம் ஏற்படும். பூமிக்கு உள்ளே போய்விடுவதை நாம் பார்க்கிறோமா? எல்லா பத்திரிகை வாயிலாக நாம் எத்தனை ஊர்கள், எத்தனை நாடுகள் அந்த சோதனைகளில் அகப்பட்டிருக்கின்றன. இரவு உறங்குகிற போது சந்தோஷமாக மனைவி மக்களோடு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் உறங்கப் போகிறார்கள். நடுநிசி நேரத்திலே சோதனை இறங்குகிறது. அந்த சோதனையின் காரணமாக அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள் புதையுண்டு இறந்து போன அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அமினா அகுலுல் குரா, பல ஊர் மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா? ஏத்தியகும் பாசுனா, நம்முடைய சோதனை வந்து விடலாம். பயாத்தான்னா இரவு நேரம். வகும் நாயுமுன், அவர்கள் உறங்கிய நிலைமையில். நம்பர் 1. அடுத்து அல்லாஹ் சொல்லுன்னா அப்போ அமினு மக்கரல்லா, அவ அமினா அகுலுல் குரா ஏத்தியகும் பாசுனா துவா. சில சமயங்களில் நம்முடைய சோதனை பட்ட பகலிலே வரும். துஹா நேரத்திலே கூட வரலாம். துஹா நேரத்திலே வருவதிலிருந்து அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா? வகும் அபூன், அவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். சென்னை மெரினா பீச்சில் விளையாடி கொண்டிருப்பார்கள். திடீரென்று அங்கே சுனாமி வந்து அடித்து எல்லாரையும் அழைத்து சென்று விடும். அது எந்த நேரத்தில் நிகழ்ந்தது? அந்த சுனாமி நிலைமைகள் இருக்கிறத, அது இந்தியாவை மட்டுமல்ல அண்டை நாடுகளையும் எந்த நேரத்தில் அது தாக்கியது என்று கேட்டால் அந்த அதிகாலை நேரத்தில் தான். மக்கள் வாக் போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சர்வசாதாரணமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காலை நேரத்தில் 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் நாம் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் மிஸ்பால் உதாவில். திடீரென்று செய்தி வருகிறது, பயங்கர வெள்ளம், பயங்கர சுனாமி பேரலை, அதன் காரணமாக மக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படியே இந்தியாவை ஸ்தம்பித்ததை நாம் மறக்க முடியுமா? எல்லாம் மறந்து போகிறது நமக்கு. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை மறக்க முடியுமா? எத்தனை பேர் அந்த வெள்ளச்சேதத்தில் மாண்டு போனார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சோதனை என்பது இரவிலே உறங்கி கொண்டிருக்கிற போதும் வரலாம். அதே போன்று பகலிலே, காலை வேளையிலே, லுஹா நேரத்திலே கூட வரலாம். வகும் அபூன், மக்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், மக்கள் என்ஜாய் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்ன அல்லாஹ் இறுதியாக அந்த ஐனை எப்படி முடிவு பண்ணுகிறான்? அப்போ அமீனு மக்கரல்லா, இவர்கள் 1000 சூழ்ச்சிகள் செய்யலாம், 1000 அக்கிரமங்களில் ஈடுபடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி விஷயத்தில் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா? சூழ்ச்சியாளர்களே அல்லாஹ் மிக சிறந்த சூழ்ச்சியாளன். பலா யமனு மக்கரல்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியிலிருந்து யார் அமைதியாக இருப்பார்கள் என்றால் இல்லல் கௌமுல் ஹாசின், நஷ்டப்பட்ட மக்கள் தான். கடைசியில் நஷ்டங்கள் தான் அவர்களுக்கு ஏற்படும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது நமக்கு சில சோதனைகளை தருவான். அந்த சோதனைகள் மூலமாக சில பாடங்களை நமக்கு படிப்பிப்பான். பாடங்களை படித்து நாம் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நாம் காப்பாற்றப்படுவோம். லஃபத்தஹ்னா பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். அடுத்து நமக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் தந்தருள்வான். நாம் கண்கூடாக நிதர்சனமாக கண்ட உண்மை. ஆனால் அந்த சோதனைகள் வருகிற போதும் நாம் அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சுவது போன்று அஞ்சிவிட்டு அதற்கு பின்பு அதை நாம் மறந்து வாழ்ந்தோம் என்றால் அந்த முந்தின உம்மத்துமார்கள் எப்படி அந்த சோதனையிலிருந்து தப்ப முடியவில்லையோ அதே போன்று நாமும் தப்புவது சிரமம் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அந்த படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவிலே சூரா அல் ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்திலே அந்த 5 அன்பியாக்களுடைய அந்த வரலாறுகளை சொல்லியிருக்கிறான். இந்த வரலாறுகளில் கிடைக்கின்ற படிப்பினைகளை நாம் உள்வாங்குவோமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.